ஹலோ மக்களே! இந்த வீடியோல ஊட்டியில இருக்க அக்கார்ட் ஹைலேண்ட் ஹோட்டல் பத்தி தான் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். தொட்டபெட்டா ரோட்ல சிட்டி ரஷ்க்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அண்ட் இது ஊட்டியோட ஹையஸ்ட் ஆல்டிட்யூட்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. வாசல்லயே வந்து நின்னு நம்மள சூப்பரா வெல்கம் பண்ணாங்க. அண்ட் வெல்கம் ட்ரிங்க் வேற குடுத்துருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறதையும் டீட்டெயில்டா அங்க வச்சிருந்தாங்க ஒரு போர்ட்ல. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் உள்ள ரிசப்ஷன் பக்கத்திலேயே ஒரு கடை வேற இருக்கு. ஸோ அங்க போய் என்னென்ன இருக்குன்னு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் எங்களோட செக் இன் ஃபார்மாலிட்டீஸும் முடிச்சுட்டோம். அண்ட் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்த மாரி அவங்களோட இன்டோர், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்ன, சார்ஜபிள் ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறத டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு நடக்க போற ஆக்டிவிட்டீஸ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல ரொம்ப பெக்யூலியரா நான் பார்த்தது கிட்டார் அண்ட் வயலின் கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் நாங்க எங்கேயுமே இந்த மாரி மியூசிக் கிளாஸஸ்லாம் பார்த்ததில்ல. அதனால தான் சொன்னேன். இவங்க கிட்ட 4 கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு. அதுல நாங்க எடுத்திருந்தது இவங்களோட டீலக்ஸ் ஸ்வீட். ரூம் அண்ட் பாத்ரூம் 2மே ரொம்ப ஸ்பேஷியஸா இருந்தது அண்ட் ரொம்ப கிளீனாவும் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டோரேஜ் கபோர்ட் குடுத்திருந்தாங்க. அண்ட் அது உள்ளேயே ஒரு லாக்கரும் இருந்தது. அண்ட் அது இல்லாம ஆஸ் யூசுவல் கெட்டில், மில்க் பவுடர், டீ, காஃபி அது எல்லாமே வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூம். ஒரு குவீன் சைஸ் பெட் அண்ட் ஒரு டிவி யூனிட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வொர்க் பண்ணுறதுக்கு டேபிளும் குடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேன் வேற குடுத்துருக்காங்க. அண்ட் ரூம்லேருந்து வியூ இப்படி தான் இருந்தது. இதுதான் அவங்களோட டைனிங் ஸ்பேஸ். நல்ல ஒரு ஹியூஜான ஏரியா தான். பட் இதோட முடியல. இன்னும் உள்ள போய் பார்த்தா இத விட ஒரு பெரிய ஏரியா இருக்கு. அண்ட் சூப்பரான ஒரு வியூவோட ரசிச்சுட்டே நீங்க வந்து சாப்பிடலாம். காலையில தான் தொட்டபெட்டா பீச் போயிருந்தோம். ஸோ முடிச்சுட்டு சரியான பசி. ஸோ இங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. அண்ட் ஈவினிங்குமே எங்களுக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருந்தது. ஸோ அதனால ரெசார்ட்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நல்ல ஒரு ஹியூஜான அவுட்டோர் ஸ்பேஸ். அத கிளீனாவும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்க்கவும் ரொம்பவே அழகா இருந்தது. வெக்கேஷன் வந்தாலும் நான் கண்டிப்பா வொர்க் அவுட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களுக்காகவே சூப்பரான வெல் எக்யூப்ட் ஜிம் கூட இருக்கு. ஈவினிங் அவங்களோட ஹை டீ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்னைக்கு வெளியே போனதுனால எங்கனால அத அட்டெண்ட் பண்ண முடியல. நாங்க அத மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஊட்டி குளிர்ல ஒரு ஹாட் ஸ்டோன் மசாஜ் இல்லைன்னா ஸ்பா வேணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சர்வீசஸ் கூட அவைலபிளா இருக்கு. இவங்க லான் ஏரியா ரொம்ப பெருசா இருந்தது. கிட்ஸும் சரி, பெரியவங்களும் சரி கண்டிப்பா இந்த ஸ்பேஸ ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் நாங்க ஈவினிங் வர டைம்க்கு கரெக்ட்டா பான்ஃபயர் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நாங்களும் போய் ஜாயின் பண்ணிட்டோம். நல்ல லைட்ஸ்லாம் போட்டு சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே செம வைபா இருந்தது. அண்ட் பாட்டு, டான்ஸ்ன்னு செம ஃபன்னா இருந்தது. அன்னைக்கு டின்னரும் அங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி என்னென்ன வேணுமோ எல்லாமே சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் நாங்க பான்ஃபயருக்கே வந்தோம். ஸோ பான்ஃபயர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு, சரி அவங்க இன்டோர் ப்ளே ஏரியால என்னென்ன இருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சிருக்காங்க. நெறையா இருந்தது. பட் அன்னைக்கு எங்களுக்கு செம டயர்டா இருந்தது. ஏன்னா ஈவினிங் நாங்க வெளிய போயிட்டு வந்ததுனால. ஸோ எல்லாமே சும்மா பார்த்துட்டு மார்னிங் திரும்ப வந்து என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்கலான்னு சொல்லி அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். அண்ட் மார்னிங் இவங்க காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்ல நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இட்லி, தோசை, பூரி எல்லாமே இருந்தது. அண்ட் ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னு கேட்டா அவங்களோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். கண்டிப்பா அவங்க லைவ் கவுண்டர்ல ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ்ன்னே சொல்லுவேன். சூப்பரா இருந்தது. அண்ட் அவங்க கிட்ட சிக்கன் குழம்பு கூட ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் அங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் இப்ப நாங்க ரீசென்ட்டா விசிட் பண்ண 2, 3 ரெசார்ட்ஸ்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல கண்டிப்பா ஃபெர்மென்டட் ரைஸ் வச்சிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இங்க ராகி கஞ்சி கூட வச்சிருந்தாங்க. 2மே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாங்க டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லா டிஷ்ஷஸுமே செம்ம டேஸ்டியா இருந்தது. சூப்பரா இருந்தது. அதுவும் இந்த மாரி ஒரு வியூவ ரசிச்சுட்டே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நைட் அவங்களோட இன்டோர் அண்ட் அவுட்டோர் ப்ளே ஏரியாவே எங்கனால ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா நாங்க செம டயர்டா இருந்தோம். ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேரா அங்க போயிட்டோம். நல்ல ஒரு பெரிய ப்ளே ஏரியா தான் இது. அண்ட் இவங்க கிட்ட பெய்ட் ஆக்டிவிட்டியா ஏடிவி ரைட்ஸ் கூட அவைலபிளா இருந்தது. என்னதான் வெளிய ஊட்டி சைட் சீயிங் போனாலும், ரெசார்ட்குள்ள என்டர்டெயின்மென்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இவங்க அத ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்டோர் கேம்ஸ்லயே எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ், ஃபூஸ்பால், டேபிள் டென்னிஸ் எல்லாமே இருந்தது.
நெறைய புக்ஸ், கேரம் போர்ட், அப்புறம் ஸ்னேக் அண்ட் லேடர், செஸ், மோனோபோலின்னு நெறைய போர்ட் கேம்ஸ் வேற இருக்கு. கிட்ஸ், அடல்ட்ஸ் யாரா இருந்தாலும் இந்த இடத்த விட்டு வெளிய வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் இன்னும் குட்டி பசங்களுக்காக நெறைய பசில்ஸ் அண்ட் பால் பிட் வேற இருக்கு. ஸோ அவங்களுக்கும் செம ஃபன்னா தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் இல்லாம அவுட்டோர் ப்ளே ஏரியாக்காகவே இவங்க ஷட்டில், கிரிக்கெட், பாஸ்கெட் பால் எல்லாமே வச்சிருக்காங்க. கிரிக்கெட்க்கு தேவையான பேட், ஹெல்மெட் எல்லாமே இருக்கு. ஸோ சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இது எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு இன்னும் போர் அடிச்சதுன்னா, நெறைய போர்ட் கேம்ஸ் அண்ட் புக்ஸ் கூட இருக்கு. இவங்க கிட்ட கார் ஷட்டில் சர்வீசஸ் கூட அவைலபிளா இருக்கு. அண்ட் இவங்களோட ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. செக் அவுட் ஃபார்மாலிட்டீஸ் எல்லாமே முடிச்சுட்டு, ஃபைனலா அவங்களோட ஹைலேண்ட் வில்லா பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா போயிருந்தோம். அண்ட் இங்க ஹைலைட்டே அவங்க ஓப்பன் டூ ஸ்கை ஏரியா வில்லாஸ் தான். செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க ஒரு பெரிய ஃபேமிலியா போறீங்கன்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6000 to 7000 பட்ஜெட்ல ஊட்டில இவ்ளோ அம்யூனிட்டீஸோட ஒரு ஹோட்டல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஊட்டி ட்ரிப்க்கு மறக்காம அக்கார்ட் ஹைலேண்ட் ஹோட்டல் போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.